அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஓய்வு நாளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியாக அனைவருக்கும் அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. குறிப்பாக எல்லோருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மாபெரும் இழப்பை நாம் நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய உள்ளங்கள் அனைத்தும் கனத்து போகின்ற நிலைமையிலே அதிகமான கோரமான மரணம் இந்திய ராணுவம் சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்நாளிலே இப்படிப்பட்டதான ஒரு கோர விபத்தை பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு விபத்து மலிந்த ஒரு சூழ்நிலையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே சேதம், உயிர் சேதம், உடைமைகள் சேதம், இருந்த இடம் தெரியாமல் வீடுகள் மறைந்து போன நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய வாழ்வாதாரங்கள் மீண்டுமா எப்பொழுது திரும்பும் என்பதை நினைத்து பார்க்கிறோம். உள்ளபடியே நம்முடைய HSS டீம் மற்றும் மானிடநேய மக்கள் குழுவின் சார்பிலே அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மால் இயன்ற உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்யலாம் என்பதை நாம் ஆலோசிக்கிறோம். அதே போலவே அருகாமையில் இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேஷ், அங்கேயும் பலத்த மேக வெடிப்பு என்று சொல்கிறார்கள். மேகம் வெடித்து மழை பொழிந்து அந்த மழை பூமியை நிரப்பி பூமியில் இருக்கக்கூடிய மண் பாறைகள் அனைத்தும் சிதைந்து போகின்ற ஒரு நிலைமை. ஆகவே இந்த இரண்டு மாநிலத்தில் ஏற்பட்ட கோர விபத்திற்காக ஒரு நிமிடம் நம்முடைய ஆராதனை செல்வதற்கு முன்னதாக தலையை தாழ்த்தி மௌனமாய் மௌன அஞ்சலி நாம் செலுத்துவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. எங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலமும் ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிலே இணைந்திருக்கிறதான இமாச்சல பிரதேசத்திலும் ஏற்பட்ட அழிவான செயலை நினைத்து பார்க்கிறோம். என் தேவன் தாமே அந்த இடத்திலே செயல்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளும் உரிய நேரத்திலே உரிய உச்சந்தடையத்தக்கதான கிருபையை தாரும். தோண்டி எடுக்க முடியாத ஆண்டவரே, மக்களுடைய பிண குவியல்களுக்காய் மன்றாடுகிறோம். என் தேவன் தாமே அந்த உறவினர்கள் இணையம் யாவருக்கும் உலகம் தரக்கூடாத மெய்யான தேவ சமாதானத்தை கொடுத்து காத்துக் கொள்ளும். உதவிகள் யாவும் உரிய நேரத்தில் சென்று அடைய கிருபை தாரும். இந்திய ராணுவத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த ராணுவம் ஏற்கின்ற அரிய முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். அந்த மக்களுக்கு எந்த ஒரு பலவீனம் ஏற்படாதபடி அவர்கள் தீவிரமாய் செயல்பட கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பு இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவநாமத்திற்கு துதி உண்டாக. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான ஒரு பகுதி பொறுப்பாண்மை. பொறுப்பாண்மை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். பொறுப்பாண்மை என்பது வெளிப்படைத்தன்மை மற்றும் கணக்களிப்பு என்று சொல்லப்படுகிறது. பொறுப்பு ஏற்கின்ற தன்மை பொறுப்பாண்மை. ஸ்டுவார்ட்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பொறுப்பாண்மை என்பது எவ்விதமாய் மனித வரலாற்றிலே செயல்படுகிறது என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். ஓசோ என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் சொல்லுகின்றார், ஆண்டு கணக்கிலே ஆயுள் முழுவதும் வேதனைப்படுகிறார். எதற்கு? ஒன்றுமில்லாமல் போவதற்கு, மரித்து போவதற்கு என்று. நடமாடுகின்ற, அருகிலே நடக்கின்ற எல்லா செயல்களையும் பார்க்கும்பொழுது இதுதான் என்னுடைய மனசிலே ஏற்படுகிறது. ஓசோ சொல்லுகிற வண்ணமாய் நாம் என்ன பிரயாசங்களை எடுத்தாலும் இந்த வனாந்திர யாத்திரையில் ஒன்றுமில்லாமல் போகும்பொழுது எப்பேர் கோடீஸ்வரனும் ஒரே மாதிரி தான், ஒன்றுமில்லாத ஒரே மாதிரி தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை யோசித்துதான் இன்றைய நாள் தியானத்தை நாம் துவங்க போகிறோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கெடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கெடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அன்பிறை மக்களே, ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இன்றைய நாளுடைய தலைப்பு பொறுப்பாண்மை. இந்த பொறுப்பாண்மை என்று சொல்லும் பொழுது பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற தன்மை அல்லது பொறுப்பை பெற்றுக்கொள்கிற தன்மை என்கிற அர்த்தத்தோடு நாம் சிந்திப்போம். இந்த பொறுப்பாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படைத்தன்மையாக மற்றும் கணக்கு அளிக்கின்ற திருப்ப அளிக்கின்ற தன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பினை நாம் சிந்திக்க நுழைவதிலே ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, இதை நாம் மறந்துவிடவே முடியாது. அவர்தான் எல்லாம், அவர்தான் நமக்கு பொறுப்பாண்மை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செயல்களை பொறுப்புகளை நாம் முறையாக செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு செயல்பாடு தான் பொறுப்பாண்மை. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்ற முதல் பொறுப்பு என்ன? நீங்கள் இந்த உலகத்திலே உங்களை நான் படைத்தேன். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்தார். மனிதர்களை படைப்பதற்கு முன்னதாக மனிதனுக்கு உதவியான சகல இயற்கைகளையும் செயற்கைகளையும் படைத்தார். படைத்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணமா? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன் ஆஃப் காட். கடவுளுடைய முதல் விருப்பம் இதுதான். இந்த பொறுப்பை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை அத்தியாவசியத்தின் முன்னிட்டு இன்று ஃபேமிலி பிளானிங் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி என்று சொன்னாலும் இந்த பூமியை நிரப்புகின்ற பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அதே ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 22 வசனம் இப்படியா சொல்கிறது, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். ஆமா, எல்லா ஜந்துக்களையும் எல்லா ஜீவராசிகளையும் பலுகி பெருகுகள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நீங்கள் மக்களாகிய நீங்கள், மனிதர்களாகிய நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவைகளின் மேலாண்மை செலுத்த வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவைகளுக்கு வேண்டிய காரியங்களினால் அவைகளை திருப்தியாய் போஷிக்க வேண்டும். ஒருவரை காடு என்று சொன்னால் காட்டை வளர்க்க வேண்டும், அல்லது மிருகங்கள் என்று சொன்னால் மிருகங்களை வளர்த்து அதனுடைய வம்சத்தை பெருக்க செய்ய வேண்டும். பறவைகள் என்று சொன்னால் அவைகள் பெருக வேண்டும். தானா பெருகி போகும் என்பதல்ல. மனிதனுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், இவைகளுடைய பராமரிப்பு எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதைதான் இந்த அருமையான அதிகாரத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் புத்தகத்திலே 2 அதிகாரம் 15 வார்த்தைக்கு கடந்து போவோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் தோட்டத்திற்கு அழைத்து வந்து இதோப்பா எல்லாத்தையும் படைச்சிட்டார் ஆண்டவர். ரொம்ப அழகா படைச்சிட்டு என்ன சொல்றாரு சொல்லுங்க, அதை பண்படுத்தவும் அந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுதான் மிக மிக உசிதமான ஒரு பொறுப்பு. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு அளித்த இந்த பூமியை பண்படுத்தவும் பராமரிக்கவும் காக்கவும் வளர்ச்சி அடைய செய்யவும் தான் படைத்தார். ஒருவேளை படைப்பினுடைய ரகசியங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஏன் மனுஷனை படைக்கல அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன் முதல் நாளிலே மனுஷனை படைக்கல அப்படி என்று சொன்னால், அவன் தேவனோட கூடவே இருந்திருப்பான் அந்த மனுஷன். எனக்கு வந்த பதில், ஒருவேளை உங்களுக்கு என்ன பதில் வருது தெரியல. அந்த மனுஷன் கர்த்தரோடு கூட இருந்திருப்பான். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், இந்த 5 நாள் படைப்புகளையும் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். அப்ப இவனுக்கு மனதிலேயே ஒரு ஆணவம் பிறந்து இருக்கும். என்ன ஆணவம்னா, நான் பார்த்துதானே இந்த மல்ல பிறந்தது,
நான் பார்த்தேன் இந்த மலை பிறந்தது, நான் பார்த்துதானே இந்த பறவை பிறந்தது, நான் பார்த்த இந்த மிருகம், நான் பார்த்ததான் இந்த கடல், நான் பார்த்த இந்த மரம். ஆகவே நான் என்ற எண்ணம் இவனுக்கு தலை தூக்கி விடும் என்பதற்காக கடவுள் எல்லாவற்றையும் படைத்து கடைசியாய் மனிதனை படைத்து, மனிதா பார், உனக்காக, உன்னுடைய ஆற்றலுக்காக, உன்னுடைய பொறுப்பாண்மைக்காக, நீ பொறுப்பாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த மண்ணை திருத்த வேண்டும் என்பதற்காக, இந்த மண்ணின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, மரம் செடி கொடி தாவரங்களை மிகவும் மிகவும் நேர்த்தியாய் அழகாய் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னை நான் படைத்தேன். நீ மேலாண்மை செய்வதற்காக அல்ல. நிறைய பேர் மேலாண்மையை ரொம்ப அதிகமா விரும்புவாங்க. நான் தான் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆல் என்று சொல்லுவாங்க. அப்படி அல்ல. நீ மேலாண்மை செய்வதற்காக அல்ல. நீ அழைக்கப்பட்ட நோக்கம் இந்த உணவு ஆண்டவர் படைத்த அத்தனை காரியங்களை பாதுகாக்க, பராமரிக்க. யூ ஆர் தி ஸ்டுவார்ட். நீங்க தான் பாதுகாவலர், நீங்க தான் பாதுகாவலர், நீங்க பராமரிக்கிறவர். ஆகவேதான் ஆண்டவர் மனிதனை 6ஆம் நாள் படைத்தார். இது என்னுடைய சிந்தனையில் உருவான ஒரு கருத்து. ஒருவேளை உங்களுடைய கருத்துல இது மாறுபட்டதாக இருக்க கூடும். அதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சுக் கொள்ளுங்க. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் மனிதனை மிக சிறப்பாக படைத்து மேலாண்மை செய்வதற்காக அல்ல, ஆளுமை செய்வதற்காக அல்ல, அதை பதிலாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை பெருக்க வேண்டும், வளங்களை பாதுகாக்க வேண்டும், வளங்களை உயர்த்த வேண்டும், வளங்களை பெருக்கி இந்த பூமியை செழிப்பாக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் தான் ஒழுங்கின்மையாயிருந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தினார். மனிதன் கடத்திலே கொடுத்தார். மேலும் 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 எங்கெங்கே ஒழுங்கில்லாத தன்மைகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ ஒழுக்கத்தை காண்பி என்று சொல்லி மனிதனுக்கு மிக விசேஷமான அறிவுரைகளை, ஆற்றலை, அனுபவங்களை, பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். இப்படிப்பட்ட நேரத்திலே மனிதர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்புகளை, நம்முடைய பொறுப்பாண்மையை உணர்ந்து செயல்படுகிறோமா? சிந்திப்போம். முதலாவதாக, பொறுப்புகளிலே உண்மை இருக்கிறதா? முதலாவதாக மனிதன் செயல்படுத்துகின்ற செயல்பாடுகளிலே, அந்த பொறுப்பிலே, நான் பெற்றுக்கொண்ட பொறுப்பிலே உண்மை இருக்கிறதா? யாத்திராகமம் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாகிய திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தினார். இங்க நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னதாக நீங்க படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். மோசேக்கு மாமா தான் எத்ரோ. இந்த மோசே ஒரு நாள் முழுவதும் இந்த மக்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த எத்ரோ மனம் அடிந்து சொல்றான், ஐயா, உங்களுக்கு முன்னால இந்த ஜனங்க நின்று கொண்டிருக்கிறத பார்க்க அவருக்கு கால்கள்லாம் வலிக்கும், ரொம்ப வேதனைப்படுவாங்களே. ஆகவே இவர்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். இன்னைக்கு பகிர்தலே இல்லைங்க. எனக்கு ஒரு பொறுப்பு கிடைத்தால் அந்த பொறுப்பை நான் செயல்படுத்தணும், செயல்படலையோ, முடியலையோ, அதை நானே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், பிறரையும் கஷ்டம் கொடுக்கிறேன். இன்னைக்கு அநேகம் பேர் திருச்சபைகளிலேயும் சரி, சமுதாயத்திலேயும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட நிலைமை, குடும்ப பொறுப்புகளிலேயும் தன்னுடைய பொறுப்பை பத்திரம் வச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டு வேலை செய்வது இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது மோசே தன் பொறுப்பை வைத்துக் கொடுத்தான். இது கர்த்தர் கொடுத்த பொறுப்பு எனக்கு, இந்த மக்களை நான் நியாயம் விசாரிக்க வேண்டும். அப்பதான் எத்தனை சொல்றான், ஐயா 4 பேரை சூஸ் பண்ண சொல்றான். யார் சொன்னா, முதலாவது திறமை மிக்கவர்கள். எத்தனையோ பேர் இருக்கலாம், என்னை விட திறமைசாலிகள் உலகத்தில் இருக்கலாம். அவரை விட திறமைசாலி, ஏதோ நான் அபிஷேகம் பெற்று விட்டதினாலே, ஏதோ ஆயர் பணிக்கு வந்து விட்டதினாலே, ஏதோ ஆசிரியர் பணிக்கு வந்து விட்டதினாலே, ஏதோ இன்ஜினியர் பணிக்கு வந்து விட்டதினாலே நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. என்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்ன என்று சொன்னால், ஒரு தெருவில், அந்த காலம் இப்ப இல்லைங்க, அந்த காலத்துல தான் தெருவில் மோட்டிவேட்டை காட்டுவான். அந்த மோட்டிவேட்டை காட்டும் பொழுது இந்த தபேலாவை அடிப்பான். உடனே எல்லா மக்களும் கூடி அதை ரொம்ப ரசிப்பாங்க. அப்ப எல்லாரும் அந்த தபேலா அடிக்கிறவனை பார்த்து சொல்றாங்க, ஆஹா, என்ன தபேலா அருமையா அடிக்கிறானே. இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்றாங்க, தபேலாவை நல்லா வாசிக்கிறான்.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க பாஷைக்கு தெரிஞ்சதுல சொல்லியே கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமத்து ஆள் ஒன்றும் தெரியாது என்று நாம் சொல்லுகிறோமே, இவனுக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொடுப்பது நினைக்கிறோமே, அந்த கிராமத்தால் அங்கே வருகிறான். சட்டை இல்லை, வெறும் கீழே மட்டும் ஒரு வேஷ்டி கட்டி கொண்டிருக்கிறான். அவன் வந்து பார்த்து மெதுவா கொஞ்ச நேரம் பொறுத்தவன் சொல்றான், தபேலா என்ன மாதிரி பேசுது, தபேலா என்ன மாதிரி பேசுது. உடனே எல்லாருடைய கவனம் இவன் பக்கம் திரும்புகிறது. மனிதா, நீ ஒருத்த கேக்குறான், நீ என்ன படிச்சியா, மியூசிக் படிச்சியா? நான் மியூசிக்க படிக்கல, ஒன்னும் படிக்கலையா. தபேலா பேசுது என்ற வார்த்தை தான் மக்களை கவரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே தாயா, நாம யாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்றல்ல, எந்த நிலைமையில் பகிர்ந்து கொடுக்கிறோம் இல்ல, எந்த இடத்திலே யார் எந்த தகுதியோடு இருக்கிறார்களோ அவர்களை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், இறைவன் கொடுத்தார். எல்லாவற்றையும் படைத்து மனிதனை அத எல்லாவற்றுக்கும் மேலாக மேலாண்மை செலுத்தும்படியாக அல்ல, அவைகளுக்கு நீங்க என்ன பண்ண உதவி செய்ய வேண்டும், அவைகளை பலுகி பெருக செய்ய வேண்டும் என்பதற்காக வைத்தால் இந்த மனிதன் எல்லா இயற்கைகளையும் நாசம் செய்து விட்டான். ஆகவே நம்முடைய பொறுப்புகளிலே நமக்கு உண்மை இல்லை. ஆனால் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எத்ரோ என்ன சொல்றான், தன்னுடைய மைத்துனனாகிய மோசே இடத்துல சொல்றான், நீங்க மருமகனாகிய யோசே இடத்துல சொல்றான், நீ திறமை உள்ளவர்களை, இறை அச்சம் உள்ளவர்களை, கடவுள் பக்தி ஏனோ தானே எடுத்து அதை செலக்ஷன் பண்ணாது. ஏன் முதல்ல திறமை இருக்கணும், அடுத்தது இறை கர்த்தருடைய பக்தி இருக்கணும், மூணாவது பொறுப்பு, தான் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு பொறுப்பானவனாக நீடிக்க வேண்டும். அடுத்தது மிக பெரிய ஒரு குணம் என்ன சொல்றாங்க, லஞ்சம் பொருளாசையை வெறுக்கின்ற. கருமையானவர்களே, இந்த ஒரு குணம் மனிதரிடத்திலே காணப்படுமே, ஆனால் தன்னுடைய பொறுப்புகளிலே நிச்சயம் எல்லாரும் உண்மையாக இருப்பார்கள் என்பது சந்தேகமே இல்லை. ஆனால் பொருளாசை எவ்வளவுதான் வந்தாலும் இன்னும் வேணும் வேணும் வேணும், எத்தனை ஆயிரம் கோடிகள் இருந்தாலும் சரி, வேண்டும் வேண்டும் வேண்டும். ஏன் என்று சொன்னால், நான் செத்துவிட்ட பிறகு இவைகள் எல்லாம் தான் என் மேல வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லையே, ஓசோ சொன்னதை போல அதிகமாய் உழைக்கிறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான், வேர்வை சிந்தி உழைக்கிறான், போகும்பொழுது ஒன்றுமில்லாமல் போகிறான். குழியிலே போடும்பொழுது ஒன்றுமில்லாமல் போடுகிறார்களே, அந்த நிலைமைக்கு மாற்றப்படுகிறோமே. இதை நாம் சிந்திக்க மறந்துவிட்டுதான் செயல்படுகிறோம். ஆனால் தான் இங்க வேத திட்டமா சொல்றாரு, நீங்கள் எடுக்கின்ற ஆள் லஞ்சம் வெறுக்கும் பண்பாளர். லஞ்சமே இருக்கக்கூடாது, லாவண்யில் இருக்கக்கூடாது, கையூட்டி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நேர்மையுள்ள மனிதர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே தேவைக்கு அதிகமாய் பொருட்களை சேர்க்கிறோம், பொருளாசை நமக்கு அதிகமாய் இருக்கிறது, சுயநலம், ஆடம்பரமான வாழ்க்கை. ஆகவே இந்த வாழ்க்கை எனக்கு கடைசி வரையிலே வரும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் வீண் என்பதை ஆண்டவர் சொல்றார். ஆகவே தான் சொல்றாரு, முதல்ல நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொறுப்புகளிலே உண்மை இருக்கிறோம். சற்று நேரம் சிந்திப்போம். நாம் எந்த நிலைமையிலே, நாம் எந்த பொறுப்பை வகிக்கிறோமோ நமக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை என்னுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய பொறுப்பில் நான் நினைத்து பார்க்கும் பொழுது நான் உண்மையாய் செயல்பட்டேனா என்பதை நான் சொல்லும் பொழுது நிச்சயமாய் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். 99 விழுக்காடு நான் என் மனதிற்கு மனசாட்சிக்கு உட்பட்டுத்தான் நடந்தேன் என்பதை நான் திட்டமாய் தெளிவாய் சொல்ல முடியும். அந்த வகையிலே சாட்சி சொல்ல முடியுமா என்பதை தான் நாம் சிந்திக்க, நான் தைரியமாய் கூட சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், என்னுடைய அந்த தலைமை ஆசிரியர் பணியிலே எண்ணற்ற மக்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். உதவி என்பது பெரிய காரியம் அல்ல, அவர்கள் வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு. அது மாத்திரமல்ல, என்னுடைய பணியிலே நான் உண்மையாயிருந்தேன். என்னுடைய பணியிலே நான் உண்மையாயிருந்தேனால்தான் நான் மருத்துவமனையில் இருந்த பொழுது கூட தமிழக அரசு எனக்கு சான்று கொடுத்து விருது கொடுத்தார்கள். ஆகவே நான் மாத்திரமல்ல, என்னை சார்ந்தவர்களோடு கூட நான் இருந்த பொழுது, உண்மையுள்ள இருந்த பொழுதுதான் திருநென்றூர் பகுதி ராமதாசர் பகுதியிலே ஏறக்குறைய 20 வீடுகள் எரிந்த பட்சத்திலே எங்களால் முடிந்தது ஒரு 10 வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு. இவ்விதமான காரியங்களை, ஏன் என்று சொன்னால் மக்களோடு மக்களாக சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஆகவே இந்த எண்ணம் இன்றைய சூழ்நிலையிலே நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பாண்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று சிந்தித்து கொண்டு அந்த நிலைமையில் இருந்து நம்மால் என்ன பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக நம்முடைய பொறுப்புகளிலே நாம் உண்மையோடு இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் முதலாவதாக. இந்த பொறுப்பாண்மை என்பது
மக்களுக்கு, இந்த மனுகுலத்திற்கு மட்டுமல்ல, உலகத்திலே அனைத்து வாழ்கின்ற உயிர்களுக்கும் நாம் ஏற்ற காரியங்களை செய்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். ஆகவே நம்முடைய பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பொறுப்புகளிலே வெளிப்படை தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. அனனியா சப்பீரா தேயத்திலே பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் காலத்திலே உங்களுடைய வித்து இதெல்லாம் காணியாட்சிகள் எல்லாம் வித்து கொண்டு வாங்க, எல்லாரும் ஒன்றா பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனனியா சப்பீரா என்று சொல்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கிவிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நேர்ந்த கதியை நாம் அறிவோம். ஆகவே அப்படி அல்ல, நம்முடைய பொறுப்புகளிலே வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும். பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 17-18 வார்த்தைகளை நாம் வாசிப்போம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பலன் பெருகும், அதாவது பிறருடைய கணக்குக்கு நன்மையாக ஈவாக அவருடைய கணக்கிலே பெருக வேண்டும் என்பதற்காக நான் உழைக்கிறேன் என்று சொல்லுகிறார் பவுல். அப்போ மிக அழகாக சொல்கிறார் பவுல், உங்களுடைய கணக்கு உயர வேண்டும். அப்படியானால் நம்முடைய பொறுப்புகளிலே எந்த பொறுப்புகளில் நாம் இருக்கிறோமோ அந்த பொறுப்புகளிலே நாம் வெளிப்படை தன்மையோடு காணப்பட வேண்டும் என்பதுதான் மிக உண்மையான ஒரு காரியம். படிங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பலன் பெருகும்படி, உங்களுக்கு பெருகும்படி நாடுகிறேன். அது மாத்திரமல்ல, படிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் கிடைத்தது. கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு எல்லாம் இருக்கிறது. ஆகவே இது எல்லாம் எனக்கே என்று நான் நினைத்துக் கொள்ளாதபடி பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடினால் நான் திருப்தி அடைகிறேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்கிறார்கள். ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது எனக்கு போதும். இதுதான் வெளிப்படைத்தன்மையுடைய முதல் எண்ணம். போதும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஆரம்பத்திலே நாம் ஒரு இடத்திலே போகும்பொழுது அல்லது ஒரு பதவியிலே வரும்பொழுது அல்லது ஒரு பதவிக்கு நாம் அப்பாயின்மெண்ட் ஆகும் பொழுது ரொம்ப பரிசுத்தமா இருப்போம். ஆரம்பத்தில் நம்முடைய பாவனைகள், நம்முடைய நடை உடை பாவனை செயல்பாடுகள் அத்தனையுமே போற்றத்தக்க வகையிலே எல்லாரும் பாராட்டத்தக்க வகையில. ஆனால் தொடர்ந்து நடந்து கொள்ளும் பொழுது ஒரு அலட்சியம் மேலிடும். என்ன அலட்சியம்னா, நாம வகிக்கின்ற பதவிகளிலே உண்மையானவைகளை நாம் செய்ய முடியாது, உண்மையானவர்களை நாட முடியாது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது பொறுப்பாண்மை என்று சொல்லும் பொழுது முதலாவதாக நம்முடைய பொறுப்பாண்மை என்பது உண்மையுடைய காணப்பட வேண்டும். இரண்டாவது வெளிப்படைத்தன்மை உடையதாய் இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 4:8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானி. இந்த நிகழ்ச்சி எல்லோருக்குமே தெரியும். படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. இதுதான் வெளிப்படைத்தன்மை. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசான் வந்து சோதிக்கிறான். அந்த சோதனையிலே ஆண்டவர் என்ன ஜெயிக்கிறார் பாருங்க. நீ அப்பாலே போ சாத்தான், எனக்கு பின்னாக போ. உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதே, நீ பின்பா அவருக்கு மட்டும்தான். இதுதான் வெளிப்படைத்தன்மை. ஆண்டவர் சொல்றாரே, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு மட்டுமே ஆராதனை. இன்று அநேக மக்கள் நமக்கு புகழ்ச்சி வர வேண்டும் என்பதற்காக வெளிப்படைத்தன்மை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வெளிப்படைத்தன்மை என்பது அரசியலிலும் சமயத்திலும் சமுதாயத்திலும் தனிப்பட்ட குடும்பங்களிலும் இன்று குறைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சாக்கு சொல்லுகிறோம். வெளிப்படைத்தன்மைக்கு ஏன் அப்படி செய்யலன்னா ஒரு சாக்கு, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தன்னுடைய கடமையை செயலாற்ற முடியாதது, அதனால் தான் ஏன் செய்ய முடியல என்று தவிர்த்து விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. உண்மை நிலை என்ன என்று சொன்னால் ஒளிவு மறைவு இல்லாதபடி வெளிப்படை தன்மையாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். வெள்ளை அறிக்கை என்று சொல்கிறார்கள். வாட் இஸ் த வெள்ளை அறிக்கை? வெள்ளை அறிக்கை என்ன? வரவு செலவை பற்றி மறைத்து அல்ல, அதிகமாய் அல்ல, இருப்பதை இருக்கிறபடியே செய்வது. அதான் இதய தூய்மை. இதயத்திலே தூய்மை உடையவர்களாய் உண்மை தன்மையோடு செயல்படுவதுதான் வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா சிந்தித்து பார்ப்போம். இது அநேக இடத்திலே காணவில்லை. ஒரு சில இடத்துல பார்க்கும் பொழுது அநேக நிறுவனங்களிலே, அநேக கல்லூரிகளிலே
அநேக தொழிற்கூடங்களிலே தேர்வுகள் வைக்கப்படுகிறது. நன்றாக சிந்திக்க வேண்டும். அந்த தேர்வுகளிலே வெளிப்படைத்தன்மையை காட்டுகிறார்கள். என்ன வெளிப்படைத்தன்மை? வேற நோட்டீஸ் போர்டில் போட்டுறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், 100 ரேங்க் வரைக்கும் போடுறாங்க. அதுல என்னென்ன பாயிண்ட் இப்போ வர்ற காலத்துல நிறைய ரேங்க்ஸ் வருது, எல்லாம் போட்டு காமிக்கிறான். அப்ப நான் போய் பாக்குறேன், என்னுடைய ரேங்க் இது, அப்ப எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அல்லது எனக்கு தொழில் கிடைச்சது, இல்ல எனக்கு இன்ஜினியரிங் குரூப் கிடைச்சிருச்சு, எனக்கு டாக்டர் கிடைச்சிருக்குது. ஏண்டானா நான் அந்த ரேங்க்ல இருக்கிறேன். எனக்கு பின்னால் ஏற்கனவே கிடைச்சிருந்தேன்னா உடனே நான் நீதிமன்றத்தை நாடி எனக்குரிய உரிமையை நான் ஸ்தாபிக்கலாம். ஆகவே அவைகள் எல்லாம் வெளிப்படை தன்மையை காட்டுகின்றது. இது அநேக சமயங்களிலே இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழலே இருக்கிறது. அவர்களும் தேர்வு வைக்கிறார்கள். ஆனால் தேர்வு ஏதோ ஒரு பேச்சுக்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக, சாக்கு போக்கு சொல்வதற்காக என்று போல வைத்து, நீங்க எக்ஸாம் சரியா எழுதலையா, ஐயா நான் எக்ஸாம்ல என்ன மார்க் எழுதுறேன் போடு, அங்க போர்டுல போட்டுட்டு போர்டுல நான் பாத்துக்கிறேன், நான் எழுதலையா என திருத்திக்கிறேன், அடுத்த முறை நான் சரியாவை வரேன். அதை விட்டுட்டு யாருமே ஒன்றுமே இல்லாதவர்களை தூக்கி உயரிடத்திலே வைப்பதற்கான நாடகம் தான் இந்த நாடகம் நினைக்கிறேன். தயவு செய்து எனக்கு அருமையான திருச்சபை பெரியோர்களே, திருச்சபை தலைவர்களே, இனி வரும் காலங்களிலே இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நீக்கி வெளிப்படை தன்மையாய் எல்லாம் இருக்கட்டும். அது எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, குடும்ப பொறுப்பா இருந்தாலும் சரி, சமய பொறுப்பா இருந்தாலும் சரி, சமுதாய பொறுப்பா இருந்தாலும் சரி, குற்றம் இல்லாதவர்களாய் வெளிப்படை தன்மையோடு செயல்பட வேண்டும். வேதத்திலே வெளிப்படைத்தன்மையை செயல்பட்டார்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையை நாம் கடந்து போகும் பொழுது, லூக்கா 19:17, எஜமான் அவனை நோக்கி நல்லது, யார் ஒருவர் உண்மைத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன நிலைமை பாருங்க. நல்லது உத்தம ஊழியக்காரனே, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினால், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினாலே 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் நாம் காணப்படுவோமானால் நம்மை அதேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற பலனாய் இருக்கிறார், உதவி செய்கிறார். இங்க அருமையா பாக்குற பாருங்க, அந்த எஜமான இடத்துல அவன் சொல்றான், எஜமானி நீ கொடுத்த 10 நான் 10 ஆகிட்டேன், 5 ஆகிட்டேன். ஆகவே நீங்கள் என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகள் என்னவோ அந்த பொறுப்பை நான் வெளிப்படையாய் காட்டுகிறேன். 5 பெருக்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன், 10 பெருக்கி. என்ன அருமையான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. ஆனா நம்ம மறைச்சுக்கிறோம், நம்ம மறைத்துக் கொள்கிறோம். வெளிப்படைத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இல்ல. வெளிப்படைத்தன்மை இருந்தால் அந்த எஜமான் சொல்றான், நீ தாயா உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரன், உன்னைதான் அநேகத்தின் பேரிலே நான் எஜமானனா வைக்க போகிறேன். அப்போ பொறுப்புகள் இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது, பொறுப்பாண்மை அதிகமாய் கிடைக்கிறது வெளிப்படைத்தன்மையினாலே. எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொறுப்புகளிலே உண்மை காணப்பட வேண்டும், உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பொறுப்புகளிலே வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும். ஆக வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டால் நம்முடைய சமுதாயம் மாத்திரமல்ல, நாம் தழுவிருக்கிற இனம் கூட அழிந்து போகும் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே தான் எனக்கு அருமையானவர்களே, இந்த வெளிப்படைத்தன்மை நிச்சயமான ஒன்று. எல்லாவற்றிலேயும், எல்லா துறைகளிலேயும் இந்த வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த வெள்ளை அறிக்கை இருக்க வேண்டும். இந்த வெள்ளை அறிக்கை இல்லை என்று சொன்னால் அது கருப்பு அறிக்கையா மாறிடும், கருப்பு செலக்ஷனா மாறிடும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இனி வரும் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெள்ளை அறிக்கை வருகின்ற சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துவோம். வெளிப்படைத்தன்மை உண்மை உள்ளதாக இருக்கட்டும். மூன்றாவதாக, இந்த பொறுப்பாண்மையிலே பொறுப்புகளிலே நல்ல பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திராம் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. யாத்திராம் 36:7, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இல்லாததும் அல்லாமல் அதிகமாய் இருந்தது. இதுதான் பொறுப்புகளிலே நற்பண்புகள், நல்ல பண்பு பொறுப்புகள் என்னன்னு சொன்னா, நாம் படிக்க கேட்ட அந்த யாத்திராம் புஸ்தகத்திலே அருமையான கூடாரம் அமைக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒக்கலியாவுக்கும் ஆண்டவர் பெட்சையாவுக்கும் அங்கே கொடுக்கப்படுகிறது பொறுப்புகள். அவரிடத்துல கேட்கிறாங்க, ஐயா இன்னும் என்ன பொருள் வேணும்னு சொல்றாங்க. ஐயா காணிக்க வந்து கொண்டே இருக்கிறது, நல்லா யோசிக்கணும் ஐயா, பணம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய கூடாரம் செப்பனிடப்பட வேண்டும், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் வந்து அந்த ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பெட்சையாவுக்கும் அந்த ஒக்கலியாவுக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இவங்க சொல்றாங்க, ஸ்டாப் யுவர் கலெக்ஷன்.
ஐயா உங்களுடைய காணிக்கைகளை நிறுத்திடுங்க, எங்களுக்கு வந்துச்சு. இதுதாங்க நல்ல பண்பு. நல்ல பண்பு என்பது என்ன? என்னுடைய காரியங்களை நான் உள்ளபடியே சொல்வது, அதுதாங்க ஒழுக்கம். அதுதான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படை தன்மை வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படை தன்மை வந்தா உண்மையும் வந்துடும். ஆகவே எனக்கு அருமையான நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான என்னுடைய விசுவாசிகளே, கர்த்தரின் விசுவாசிகளே, நீங்கள் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னன்னா, பொறுப்புகளிலே நல்ல பண்புகள் இருக்க வேணும். நல்ல பண்புகள் இருக்க வேணும். அதான் அந்த யாத்திரா புத்தகத்தில 35ஆம் அதிகாரத்துக்கு முன்னதாக 30 35 வரைக்கும் நாம் பற்றி சொன்னா கொடுக்கிறாங்க. அனுபவம் மிக்கவர்கள், தொழில் திறமை மிக்கவர்கள், அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த பொறுப்புகளை வைத்து நாம வாங்கிட்டோம், நம்ம செலக்ஷன் ஆகிட்டோம், நம்ம வச்சுதான் சட்டம் என்று நினைக்காதபடி அவங்க சொல்றாங்க, போதும் ஐயா, நீங்கள் கொடுத்த காணிக்கைகள் போதும் என்று நிறுத்துகிறார்களே, இதுதான் பொறுப்பு. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அந்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். தவறாக பயன்படுத்துகிறது அல்ல. பணித்துவம் என்பது தவறான செயல்பாடுகள் அல்ல. என் பொறுப்பாண்மை அந்த என்பது அந்த பொறுப்புகளிலே நல்ல பண்புகளோடு செயல்படுதல். எனக்கு அருமையானவர்களே, காணிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்த பிள்ளைகளாய் செயல்படுகிறார்கள். நம்முடைய விருப்பத்தை நாம் எவ்விதமாய் செயலாற்றுகிறோம்? எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது ஓமந்தூர் ராமசாமி, நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், முதலாக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் திண்டிவனம் சென்று காரிலே திரும்பினார்கள். அவருடைய வீட்டிற்கு வந்து விட்டார். வீட்டில் வந்து இறங்குறாங்க, டிக்க திறந்தாங்க. டிக்கில இருந்து அவருடைய பெட்டியெல்லாம் சொல்ல வச்சாங்க. அப்ப கூடவே ஒரு பலாப்பழத்தை எடுத்து வைக்கிறார் பிஏ. அப்ப கேட்டாங்க, பாட்டி இது என்ன ஐயா அப்படின்னு ஓமந்தூர் ராமசாமி கேட்கிறார். அப்ப சொல்றாங்க, ஐயா இது பலாப்பழம், நம்ம போய் இந்த இடம் திண்டிவனம் எல்லாருக்குமே தெரியும், திண்டிவனம் சொன்னா பலாப்பழம் நல்லா இருக்கும். ஆகவே அங்க ஒரு பலாப்பழம் எடுத்துட்டு வந்தீங்க. உடனே பாருங்க, ரொம்ப சுய உள்ளதா இருக்குன்னு நினைக்கல, ரொம்ப நல்லது என்று நினைக்கல. கொண்டு வந்த பிஏவை பார்த்து இந்த ஓமந்தூர் ராமசாமி தன்னுடைய வாழ்க்கையில மிக அருமையான ஒரு பாடத்தை நம்ம கற்பிக்கிறார். அவர் சொல்றாரு, என்னத்துக்கு இது கொண்டு வந்தீங்க? இது அங்கேயே இருந்திருந்தால் அவங்க யாருக்காவது விற்பனை செய்திருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் காசு வந்திருக்கும், அவருடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும். அதை தூக்கி நீங்க வந்துட்டியே, பாசிட்டிவ் எடுத்து போய் திண்டிவனத்தில் கொடுத்துட்டு வா. உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா நிறைய காசு ஆகும், இங்க பரவாயில்ல, பெட்ரோல் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, கார்ல எடுத்து போயிட்டு அங்க கொடுத்துட்டு வாங்க. இதுதாங்க நல்ல பண்புகள். இதுதான் நல்ல பண்புகள். நாம் வளர்ந்து விட்டோமே, வளர்ந்து விட்டோம் என்பதற்காக நமக்கு கிடைப்பதெல்லாம் நம்முடையது என்று நினைக்காதபடி உண்மையை உள்ளபடியே சொல்வது. ஆகவே பொறுப்புகளிலே நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பிஏ இதை எடுத்துக்கொண்டு போயிட்டு அங்க கொடுக்கறான். கொடுத்துட்டு சொல்றான், ஐயா இதை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை நாங்க மறந்து எடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க சொல்ல, உங்களுக்கு தான் கொடுத்தோம், வேணாம், எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேணா நாங்க அங்க வாங்கிக்கிறோம். சமீபத்திலே அரியவாக்கம் என்ற கிராமத்திலே ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தினோம். நம்முடைய பேராயத்தினுடைய செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் வருகை தந்திருந்தார்கள். அவங்களோடு நமது பொறுப்பு பேராயர், வேலூர் பொறுப்பு பேராயர் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். அப்ப யாரோ ஒரு சகோதரர் கொண்டு வந்து மாம்பழம் கொடுத்தார்கள். எனக்கு அப்பதான் அந்த ஓமந்தூர் ராமசாமி ஞாபகம் வந்தா, அதனாலதான் அதை வச்சுட்டே இருந்த மனசுல இன்னைக்கு சொல்லிட்டேன். அப்போ நம்முடைய பேராயர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? கொடுத்துடுங்க, எத்தனை பழம் கொண்டு வந்திருக்கிறதா இந்த டேஸ்டா அப்படி சொல்லல. அவன் சொன்னாரு, எனக்கு நிறைய இருக்குது பழம் என்னுடைய இடத்துல. இதுதாங்க, இதுதான் பொறுப்புகளிலே நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வது. எனக்கு போதும், எனக்கு வேண்டாம், இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற மனப்பான்மை யாருக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் மனப்பான்மையிலே நல்ல பண்புகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்முடைய பொறுப்பாண்மையை சிறப்பாய் செய்கிறோம். வெளிப்படை தன்மையோடு, உண்மை தன்மையோடு என்று அறிகிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நிலைமையில நமது பேராயரை நான் உள்ளபடியே அந்த இடத்துல பாராட்ட முடியவில்லை. இந்த இடத்துல நான் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால அவரையும் இந்த நேரத்திலே நம்முடைய பேராயத்தினுடைய தலைவர்களையும் பொறுப்பாளர்களையும் கூட நான் பாராட்டக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், தங்களுக்கு கிடைத்த பொருட்களையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே தேவை தேவை என்று சொல்கிற எண்ணம் வேண்டாம், தேவை இல்லை, போதும் என்கிற நல்ல குணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே இந்த நற்பண்புகள் என்று சொல்லும்போது குடும்பத்திலே கூட நற்பண்புகள் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எண்ணத்தினாலினில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். மனைவியால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கிரேட். மனைவி
நல்லவளா இருக்கும் பொழுது கணவனை சுத்தம் பண்றா. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் தன்னுடைய புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே. ஆகவே மிக சிறந்ததான ஒரு காரியத்தை கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். என்ன சொல்றாரு சொன்னா, உங்கள் பிள்ளைகள் சிறப்பாக வர வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகள் சிறந்த கருத்தோடு இந்த சமுதாயத்திற்கு முன்னே வர வேண்டுமானால், முதலாவது குடும்ப பொறுப்புகளிலே கணவனும் மனைவியும் சிறந்தவர்களாய் காணப்பட வேண்டாம். அதான் பொறுப்பானது, அதான் நல்ல பண்பு. ஆகவே இந்த நல்ல பண்புகளோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய செயல்பாடுகளையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொறுப்புகள் எந்த பொறுப்பா இருந்தாலும் அந்த பொறுப்புகளிலே கர்த்தர் நமக்கு கிருபை கூர்ந்து அந்த பொறுப்பை வெற்றியாய் முடிக்க கிருபை தருகிறார். தலையில் தாக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிந்தித்த பொறுப்பாண்மைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் எவ்விதத்திலே செயல்படுத்துகிறோம், கனவீனப்படுத்துகிறோமா, கனப்படுத்துகிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பொறுப்பாண்மையிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், நாங்கள் வெளிப்படை தன்மை உள்ளவர்களாய், நற்பண்பு உள்ளவர்களாய் இருக்க நீர் கிருபை தாரும். எங்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரே, யோசுவா சொன்னதை போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னதை போல உம்மையே சேவித்து இந்த பொறுப்பாண்மையை நிறைவாய் செய்யத்தக்கதான கிருபை தாரும். காத்துக்கொள்ளும். மீண்டும் மீண்டுமாய் செய்தி கேட்ட அத்தனை நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். மீட்பரே செல்வதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடு நிலைத்தது. நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை வருகை மட்டும் கொடுத்து காப்பதாக. ஆமீன். ஆமீன். God bless you.